எல்லா புகழும் இறைவனுக்கே. மதிப்பிற்குரியவர்களே, அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னை இங்கே பேச அழைத்த இந்த பெயர் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை தமிழிலே பேச சொன்னார்கள். இன்று 4 விஷயங்களை பற்றி நான் பேசலாம் என்று இருக்கிறேன். அதாவது இது என்னுடைய சிந்தனை. பேசுவது என்பது வேற, சிந்தனை என்னுடைய சிந்தனை. அந்த சிந்தனைகளை நான் முன்வைக்கலாம் என்று இருக்கிறேன். அதற்கு என்னென்ன சிந்தனைகள் என்றால், இந்த டேட் என்ற இந்த ட்ரஸ்ட், அதாவது டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட், திறமைகளை கண்டறிந்து அவர்களை மேம்படுத்தும் இந்த குழு, இந்த ட்ரஸ்ட் பற்றி சில விஷயங்கள். இன்று பரிசு பெறப்போகும், வாழ்த்து பெறப்போகும் மகளிர் மற்றும் அன்பர்கள் பற்றிய சில விஷயங்கள் இரண்டாவதாக. மூன்றாவதாக, இன்றைய கால சூழ்நிலை, அதாவது இப்போ நம்ம நண்பர் இஷ்தியாக் சொல்லும் போது பேர்ணபட்டுடைய சில விஷயங்களை கூறினார், வருத்தத்துடன் கூறினார். அதை பற்றிய சில விஷயங்கள். நான்காவதாக நமது கடமைகள். இந்த 4 விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய சிந்தனையில் வந்ததை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். அதற்கு முன்னால் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நமது அன்பிற்குரிய மதிப்புக்குரிய திரு PR அகில் அஹ்மத் சாப் அவர்களை பற்றி சில என்னுடன் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் விரும்புகிறேன். சில வருடங்களுக்கு முன்னால் பெரம்பலூர், அதாவது திருச்சிக்கு முன்னாடி இருக்கிற பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலையே இல்லை. வேலை இல்லாமல் மக்கள் வாடுகின்றார்கள். மக்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. அங்கு பொறுப்பேற்ற இளம் கலெக்டர் அஷ்ரப் என்பவர், அவர் வந்து அந்த கலெக்டர் பதவி பொறுப்பு எடுத்தவுடன் பெரம்பலூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், எந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு லேபர் இன்டென்சிவ், எது ரொம்ப அதிகமாக லேபர் ஒர்க்கர்ஸ் வேலை கொடுக்கிற என்று அவர்கள் எல்லாம் அழைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர் எங்களுடைய CLE கவுன்சில் ஃபார் லெதர் எக்ஸ்போர்ட்லையும் அழைத்தார்கள். நீங்கள் இங்கே வந்து பாருங்க, அந்த பெரம்பலூரில் வந்து பாருங்க, இங்கே நிறைய இடம் இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க, லேபர்ஸ் இருக்காங்க, ஆனால் வேலை இல்லை, நீங்கள் வந்து இங்கே இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா முதலாளிமார்களும், எல்லா கம்பெனியுடைய சேர்மன்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாமே பேசி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குழுவை அனுப்பலாம். அங்கே அந்த குழுவை அனுப்பி அங்கே ஆராய்ச்சி பண்ண பிறகு முடிந்தால் அங்கே ஃபேக்டரிங்கெல்லாம் வைக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணாங்க. அப்போ முடிவு பண்ணும்போது ஃபரீதா சேர்மன் பாபுஜி அவர்கள் என்னை போக சொன்னார். அது என்ன சொன்னார்னா, நீங்க வேலூர் ஃப்ளாரன்ஸ் PR ஜமீல் சார், அகில் சாருடைய ஃபேக்டரிக்கு போயிடுங்க. அங்கே அவருடைய என்னை போன்றவர் பாலன் என்ற பாலா இருக்கிறார், அவருடன் நீங்க சேர்ந்து நீங்க 2 பேர் வந்துருங்க, மற்றவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து தனியா வருவாங்க அப்படின்னாங்க. அது ரம்ஜான் மாதம். அந்த மாதத்துல நான் நோன்பு காலையில் புறப்பட்டு நேராக வேலூர் சென்னேன். வேலூர்ல கரெக்டு பாலா அங்கே இருந்தார் காரில். அவர் அழைச்சி போயிட்டார். போ வழியில் பல விஷயங்கள் 2 பேரும் பேசிட்டே இருந்தோம். நான் பாபுஜி பற்றி சொல்ல, அவர் அகில் பாய் சொல்ல, இதை பேசிட்டே போனோம். போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம். திரும்பி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம்னு வைங்க. ஆனால் இஃப்தாருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். இப்போ நான் வேலூரில் வந்து அவர் இந்த ஃப்ளாரன்ஸ் ஃபேக்ட்ரியில் இறங்குறாரு. இறங்கும் போது அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் இருங்க முக்தார் பாய், ஏன்னா அகில் சார் சொல்லியிருக்காரு, ஃபரீதால வந்திருக்கார் முக்தார் பாய், அவரை கரெக்டாக மரியாதையோடு நீங்கள் அனுப்பணும், அவர் நோன்பு இருப்பார், அவருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு போகிற வழியில் ஃப்ரூட்ஸ், ஜூஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அற்புதமான ஒரு கூடையில் எல்லா வகையான பழங்களையும் வைத்து அதை மிக அழகாக அதை பேக் பண்ணி அதோட ஜூஸ் எல்லாம் கொடுத்து காரில் உட்கார வச்சு சொல்லிட்டு, அகில் பாய் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு உங்களுக்கு உகந்த மரியாதை ஃபரியாதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா மசூதியில் கஞ்சி கூட வாங்கி கொடுக்குறேன்னாரு. பாலா வேண்டாம், இதே அவர் செஞ்சது என்னால், அதாவது நான் மெய்சில் நெகிழ்ந்து போயிட்டேன். நான் யார், ஒரு ஃபரீதாவுடைய சாதாரண பணியாளர். எனக்கு
ஐயா அகில் அவர்கள் இவ்வளவு மரியாதைக்காக எனக்கு கவனித்தார்கள். அவருக்கு நான் நன்றி சொல்லவில்லை அந்த நேரத்தில், இப்பொழுது நன்றி சொல்லிக் கொண்டு விரும்புகிறேன். அவருடைய பெரும் அந்த பண்பு வெளிப்படுத்தப்படுகிறது. சரி, இப்போ விஷயத்தில் வரும்போது 4 விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். அதில் டயட்டை பற்றி சொல்லணும். டயட்டை பற்றி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் எனக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. என்னன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் பாராட்டப்படுறாங்களோ, எத்தனை பேரை பாராட்டுறாங்களோ, பாராட்டு கிடைக்க போகுதோ, அவங்களுக்கும் இந்த டயட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் யாராவது சொந்தக்காரங்களா? யாராவது சொந்தக்காரங்களா? இல்லை, சொந்தக்காரங்கள் இல்லை. ஏன் இதை நான் கேட்குறேன்னா, நண்பர்களுக்கிடையே ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு, ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தான். எப்போ சந்தோஷம்னா, அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் இவருக்கு சந்தோஷம் நண்பன். ஆனால் நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, யாராவது பாராட்டிட்டாங்கன்னு வைங்க, ஆமாம் இவனை போய் பாராட்டிட்டாங்க, மனசு. நீங்க பாருங்க, ஜென்ரலா ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏதோ போதுப்பான்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். தெரியாதனமா ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா கேட்டார், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. இவர் சொன்னார் பதில், ஓ நல்லா இருக்கேன்னு. நீ மட்டும் இப்படி நல்லா இருக்க, நாங்கெல்லாம் கஷ்டம், நீ மட்டும் இப்படி நல்லா இருக்க, அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இவர்கள் இந்த டயட் என்ற ட்ரஸ்ட் சொந்தம் ஏதும் இல்லாமல், எந்த விதத்திலும் பந்தமும் சொந்தமும் இல்லாத மக்களையும் அவர்கள் தன் பிள்ளைகளை டாக்டராகவோ இன்ஜினியராகவோ உயர்த்தி இருக்கும் போது அவர்களை ஏன் இவர் பாராட்ட வேண்டும்? இவர்கள் ஏன் இவர்களை பாராட்ட வேண்டும்? எனக்கு ஒரு சிந்தனை. அதாவது பாராட்டுறதுல என்ன நடக்க போகுது? பாராட்டும் போது என்ன நடக்குது? பாராட்டும் போது மக்களுடைய அந்த எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை படிக்க வைக்கும் போது எத்தனை இன்னல்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், அத்தனையும் கடந்து அவர்களை அவங்க மேல கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க மனசு வேதனையோடு தான் இருக்கும். ஆனா யாராவது பாராட்டும் போது எப்படி நடக்கும்னு சொல்லி சொன்னா, கம்ப்ளீட்டா அந்த உற்சாகம் பொங்கி வரும். தான் கஷ்டப்பட்ட அத்தனை துன்பங்களும் இன்பங்கள் எல்லாமே மறந்துடுவாங்க. புதுசா பிறந்த மாதிரி இருக்கும். புதுசா பிறந்த மாதிரி அந்த சந்தோஷம் அந்த பெரியவங்களுக்கு இருக்கும், பெற்றவங்களுக்கு. அப்போ புதுசா பிறந்தவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது குர்ஆனுடைய ஒரு வாக்கியம், சூரை மாயிதா ஆயத் நம்பர் 32. இங்க அறிஞர்கள், ஹாஃபிஸ்மார்கள், மௌல்விகள் எல்லாம் இருப்பார்கள். அவ்வளவு ஏதாவது நான் தவறாக கூறிவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கள். அல் மாயிதா ஆயத் நம்பர் 32 வரும்போது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமன் அஹ்யா ஃபஅகன்னமா அஹ்யா அன்னாஸ ஜமீஆ. இது பனி இஸ்ராயீல் மேல ஒரு ஆணையாக, ஒரு ஹுக்கும், ஒரு ஆணையாகவே சொல்லுகிறான் அல்லாஹ். யார் ஒருவன் அநியாயமாக, சட்டத்தில் சில நேரங்களில் மரண தண்டனை கொடுப்பது உண்டு, அல்லது மிகவும் அதாவது வதந்திகளை பரப்பவர்களுக்கும் மரண தண்டனை கொடுப்பது இருக்கு. அதை தவிர மற்ற யாராவது ஒருவன் கொன்றுவிட்டால் உலகத்தில் அத்தனை பேரையும் அவன் கொன்றவன் ஆவான் என்றும், சொல்லும் போது யார் ஒருவன் வாழ்வதற்கு உதவி செஞ்சிருக்கிறானோ, வாழ வைத்திருக்கின்றானோ, அவன் உலகத்திற்கு அத்தனை பேரையும் வாழ வைத்தான் என்பதற்கு சமமாவான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்படி பார்க்கும்போது இந்த தாய்மார்கள் இந்த தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து மேலே கொண்டு வரும்போது அவங்களை இவர்கள் பாராட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால், நிச்சயமாக உலகத்திற்கு அத்தனை மக்களையும் இவர்கள் வாழ்வதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட இந்த டயட் என்ற இந்த நிறுவனத்தின் அத்தனை அங்கத்தினர்களுக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய எண்ணங்களையும் அவருடைய செயல்களையும் ஏற்றுக்கொண்டு இரு லோகத்திலும் அவர்களுக்கு அதற்கு தகுந்த பரிசளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் துவா செய்து கொள்வோமாக. இரண்டாவதாக, பாராட்டு பெறுபவர்கள்
ஏன் இவர்களை பாராட்ட வேண்டும்? உண்மையிலே படித்து டாக்டர்களாக இருக்கிறவர்களை பாராட்டுவார்கள், இன்ஜினியராக இருக்கும் பாராட்டுவாங்க. ஆனா இவங்களை ஏன் பாராட்டணும்? இவங்களை ஏன் பாராட்டணும்னா, திருவள்ளுவர் குறளிலே சொல்கிறார், தந்தை மகனுக்கு காற்றும் நன்றி அவயத்தில் முந்தி இருப்ப செயல். தந்தை மகனுக்கு காற்றும் நன்றி அவயத்தில் முந்தி இருப்ப செயல். அதாவது அம்மா அப்பாவுக்கு கடமை என்னன்னா, தன்னுடைய பிள்ளையை பெரிய அரங்கங்களிலே முன் வரிசையில் இருக்கும்படியாக செய்ய வேண்டும், அந்த தகுதிகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தாய் தந்தைகளுடைய கடமை. பேணி காக்க வேண்டும், அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அதான் அவங்களுடைய கடமை. அந்த கடமையை இன்று பரிசு பெற அத்தனை தாய்மார்களும் தாய் உள்ளங்களும் அது செய்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் தாலா அவங்களுடைய அந்த செயலை ஏற்றுக்கொள்வான். என் மனசார நெஞ்சார் அவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இங்க இருக்கிற அத்தனை பேரும் வாழ்த்துவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவதாக, அதாவது இன்னொரு விஷயம், இதுலயே நான் என்ன சொல்றேன்னா, இந்த இரண்டாவது விஷயத்திலே பாராட்டு பெறுவர்கள் ஒவ்வொரு தாய்க்கும் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்க வேண்டும், அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்படுவார்கள். அந்த வள்ளுவரின் குரல் போலவே, ஈன்ற பொழுதில் விருதுவோக்கும் தம்மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில எத்தனை சந்தோஷங்கள் வந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, தாம் பெற்ற பிள்ளை நல்லவன் சிறந்தவன் என்று பலர் முன்னரில் பலர் பாராட்டும் போது அந்த தாய்க்கு அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை வளர்க்கும் போது என்ன நினைக்கிறார்கள், தாய்க்குலத்தின் சீர்பெருமை நீ சொல்ல வேண்டும், என் கலைமகளே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும், ஊரார்கள் வாழ்த்துரைக்கும் நாள் வர வேண்டும், அதை கண்குளிர பார்ப்பதற்கு நான் வர வேண்டும். அந்த கண்குளிர பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வேர்களாக இருக்கிறீர்கள். அந்த துளிர் வளர்ந்து இன்னைக்கு மருத்துவர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் வளர்ந்திருக்காங்கன்னா வேர்களை பாராட்ட வேண்டும். அப்ப அந்த வேர்களை பாராட்டும் போது மற்ற மக்கள் மனதிலும் இந்த எண்ணம் வர வேண்டும், நாங்களும் என்னுடைய குழந்தைகளை இப்படி வளர்த்திருக்கலாமே, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை இப்படி கொண்டு வந்திருக்கலாமே என்ற எண்ணம் வளர வேண்டும். அதற்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கின்ற நாள் உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். மூன்றாவதாக, இந்த சூழ்நிலையை பற்றி நம்ம இஸ்தியாக் அவர்கள் சொன்னார்கள். வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா பெஹலுல் தானா அப்படின்ற ஒரு மஸ்ஸூப், அவரிடம் ஜுனைத் பக்தாதி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அவர் அந்த மஸ்ஸூப் கேட்கிறார், நீங்க யார்? நான் ஜுனைத் பக்தாதி, நான் இமாமாக இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி சாப்பிட வேண்டும் என்ற விஷயம் தெரியுமா அப்படின்றார். ஓ தெரியுமே, என்ன சொல்லுங்க. கைகளை நல்லா ஆரம்பிக்கணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த கோலைகளாக சாப்பிட வேண்டும், நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் என்று. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது போயான்ற மாதிரி சொல்லி போயிடாரு. ஜுனைத் பக்தாதி அவர்களுக்கு சாப்பிட்ற ஒரு வழி தெரியவில்லையா என்றால் அவருக்குள்ள அவருடைய சீடர்கள் என்னங்க இவர் பைத்தியக்காரன் இவனு போய் கேட்கறீங்களே நீங்கன்னு சொல்லி, இல்ல இவர்கிட்ட உண்மை நான் போய் கேட்கறேன்னு சொல்லி மறுபடியும் போய் கேட்கிறாரு. கேட்கும் போது நீங்க யாருன்னு அவர் கேட்கிறார். நான் ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சாதாரண மனுஷன், சாப்பாடுற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போறார். நான் கேட்டேன், நீ எல்லாமே சொன்ன, கை அனுப்பிக்கணும், பிஸ்மில்லா எல்லாமே சொன்னேன், ஆனா முதலில் இது ஹலாலான ரிஸ்கா ஹராமா என்று பார்க்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாழ்க்கை பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்க, சம்பாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதை பெற்றவர்கள் கவனிக்க வேண்டும், இது அவங்க கடமை. அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் நேர்வழி காட்ட வேண்டும். ஏனென்றால் சூரிய தஹரில் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், இன்னா ஹதைனாஹு சபீலா இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா. நாம் வழியை காட்டிவிட்டோம், எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீர்கள், நேர்மையான அல்லது தவறானதா என்று எங்களிடம் ஒப்படைத்து விட்டார். அப்ப நாங்கள் நேர்மையான வழியை தேட வேண்டும். ஏன் ஹலால் ரோசில ஹலாலுடைய ரிஸ்க்ல இப்பொழுதைக்கு வேணுமானாலும் நமக்கு குறைவா தெரியலாம், ஆனா பிற்காலத்துல அதனுடைய கயாமத்து நாளை பற்றி மிக தெளிவாக தெரிந்தவர்கள் நாங்கள். கயாமத்துக்கு அப்புறமே இருக்கிற வாழ்க்கையை பற்றி நிறைய தெரிந்தவர்கள். அங்கு என்ன கிடைக்கும் என்பதை நாங்கள்
உணர்ந்தவர்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், கியாமத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் கிடைக்கும் என்பதை அந்த சூரை தஹரிலே நீங்க ஓதிட்டு வரும்போது ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வைதா ராய்த சம்ம ராய்த முல்கன் கபீரா. எப்படி இருக்கும் அது? அந்த வார்த்தைகளை கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. வைதா ராய்த சம்ம ராய்த நைமன் முல்கன் கபீரா. முல்கன் கபீரா எப்படிப்பட்ட வளம் தெரியுமா? அது உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஹாரூன் ரஷீத் அவர்கள் தன்னுடைய மாளிகையில் இருக்கிறார். ஜுபைதா காத்தும் தன்னுடைய மனைவியுடன் எப்போது என்ன செய்வார்னா, அந்த பின்னாடி இருக்கிற தஜலா என்ற அந்த கடற்கரை ஓரமாக ஒரு ஓட்டப்பந்தய மாதிரி செய்வார்கள். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு முந்தி செல்லாமல் இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இவர் நடந்து கொள்வார். அப்போ ஹாரூன் ரஷீதும் ஜுபைதா காத்தும் ஓடுகிறார்கள். ஜுபைதா காத்தும் மெதுவாக வருகிறார்கள், ஓடுகிறார். ஆனால் ஹாரூன் ரஷீத் முந்தி கொண்டு போகிறார். அந்த கடற்கரை ஓரத்தில் இதே பெஹலூல் தானா என்ற அந்த மஜ்து உட்கார்ந்து சின்ன சின்னதா வீடு கட்டுறார். மணல்ல வீடு கட்டுற மாதிரி அந்த வீடு கட்டிட்டு இருக்காரு. அங்கே நின்ற ஹாரூன் ரஷீத் கேட்கிறார், பெஹலூல் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வீடு கட்டிட்டு இருக்கேன். என்ன செய்வீங்க? இது விற்கிறேன். வாங்கினா என்ன நடக்கும்? அல்லாஹ் தஆலா ஜன்னத்ல மிகப்பெரிய மாளிகையை கொடுப்பார். சரி, என்ன வேலை? ஒரு தீனார். இவன் ஒரு பைத்தியம் ஏதோ சொல்றான்னு சொல்லி போயிட்டார். பின்னாடி ஓடி வந்த ஜுபைதா காத்தும் கொஞ்ச நேரம் வந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வந்தாங்க. மறுபடியும் அவங்களும் நின்னாங்க. கேட்டு ஜுபைதா காத்தும் கேட்கறாங்க, பெஹலூல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடு கட்டிட்டு இருக்கேன். என்ன செய்றீங்க? விற்க போறீங்க. வாங்கினா என்ன ஆகும்? ஜன்னத்ல பெரிய மாளிகை கிடைக்கும். என்ன வேலை? ஒரு தீனார். உடனே என்ன பண்ணாங்க? ஜுபைதா காத்தும் ஒரு தீனாரை கொடுத்து, நான் வாங்கிக்கிறேன் கொடுங்கன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மணல் கையில எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டார். போயிட்டாங்க. திரும்பி வந்து ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. தூங்கும்போது கனவுல ஹாரூன் ரஷீத் ஜன்னத்ல உலவுவதாக பார்க்கிறார். தான் வந்து அந்த ஜன்னத்தை போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு அழகான மாளிகைகள், மாணிக்கங்களாலும் வைரங்களாலும் வைடூரங்களாலும் செய்யப்பட்ட மாளிகைகள், கண்கவர் மாளிகைகள், அந்த பங்களாங்களை பார்த்தாவே அப்படியே ஆசை பொங்குது. இது என்னுடைய வீடா இருக்கக்கூடாதா, என்னுடைய வீடா இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு மரகதத்திலும் மாணிக்கங்கள் வைரங்களிலும் இருக்கும் ரூபி என்ற அந்த சிகப்பு கல்லால கட்டப்பட்ட மிக கவர்ச்சியான ஒரு மாளிகையை பார்க்கிறார். அந்த பெரிய மாளிகையை பார்த்த உடனே இவருக்கு ஆசை வருது, இவ்வளவு அழகா இருக்க, உள்ள போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது பார்த்தா அந்த போர்டு போட்டிருக்கு. யாருடைய இல்லம்னா ஜுபைதாவுடைய வீடு. அட, என் மனைவி வீடாச்சே, உள்ள போலாம் என்றதுக்காக போக பார்த்தா அந்த இங்க இருக்க காவலர்கள் ஃபரிஷ்தாக்கள் நிறுத்துறார். இல்லை, நீங்க போக முடியாது. ஏன் போக முடியாது? இந்த மாளிகைக்கு சொந்தக்காரங்க நீங்க இல்ல. இது மனைவியுடைய, என்னுடைய மனைவி வீடு. உங்க மனைவி இருக்கலாம் அது உலகத்துல, இங்க இல்ல. ஆனா ரொம்ப வருத்தப்படுற அந்த நேரத்தில் அவருடைய கண் வீழ்ச்ச பிறகு என்ன செய்யறாருன்னா, என்னடா இது இந்த மாதிரி நடந்தது? மனைவி கிட்ட கேட்கிறார். கேட்டா, நான் என்ன ஒண்ணு செய்யலைங்க, நாம அந்த பெஹலூல் தானே ஏதோ ஒரு தீனாருக்கு வீடு வித்தாரு, ஜன்னத்தை பெரிய வீடு அதான் இருக்கும், உங்களுக்கு ஞாபகத்துல வந்திருக்குன்னு சொல்லி அப்போ இவர் வருத்தப்படுறாரு. ஆஹா, நான் கோட்டை விட்டேனே, நானும் ஒரு தீனாருக்கு வாங்கியிருக்கலாமே. சரி, ஒரே கவலை, இன்னைக்கு இருப்பாரா, இன்னைக்கு பெஹலூல் தானா இருப்பாரா, மறுபடியும் வீடு விற்பாரா? மறுபடியும் ஓடினார். சாயந்தரம் நேரத்தில் அந்த கடற்கரை ஓரமா ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தா, தூரத்துல பார்த்தா, ஆஹா, பெஹலூல் தானா உட்காந்து வீடு கட்டிட்டு இருக்கார். ஆமா, அல்லாவே எனக்கும் ஒரு வீடு கிடைச்சிடும். நேர கிட்ட போனார். பெஹலூல், என்ன பண்றீங்க? வீடு கட்டிட்டு இருக்கேன். என்ன செய்வீங்க? விற்பீங்க. வாங்கினா என்ன ஆகும்? ஜன்னத்துல பெரிய மாளிகை கிடைக்கும். என்ன வேலை? இந்த முழு உலகத்தின் அரசாங்கம் கொடுக்க முடியுமா? ஹாரூன் ஆடி போயிட்டார். முழு உலகத்தினுடைய அரசாங்கமா? என்ன சொல்றீங்க பெஹலூல்? நேத்து ஒரு தீனாருன்னு சொன்னீங்களே, நேத்து நீங்க சாம்பிள் பார்க்காம இருந்தீங்க, இப்ப சாம்பிள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. பாத்தீங்களா? இது இந்த ஒரு தீனார்ன்றது நம்ம மனசுல கொள்ளணும். ஹலாலான ஒரு தீனாருக்கு எவ்வளவு பெரிய மாளிகை கிடைக்கும் என்ற எண்ணம் வந்தால் நாங்கள் மனம் திருந்தி நேர்வழியில் வந்து விடுவோம். கியாமத் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பூமியில் இருக்கும் எல்லா செல்வங்களும் வெளிப்படும் என்று சொல்லும் போது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நாம் இதை அப்படித்தான் கருத வேண்டும். பணம் எப்படி வேணாலும் பொங்கி வருகிறது என்று சொன்னால் இது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம். பூமி தன்னுடைய உள்ளே இருக்கும் எல்லா விஷயங்களையும் வெளியே கக்கிக் கொண்டிருக்கிறது என்று ஜாக்கிரதையாக விட வேண்டும்.
இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம முடிச்சிடலாம். 2 விஷயங்களை பற்றி பேசிட்டோம், 3வது விஷயத்தை கூட பேசிடலாம். அதுக்கு சம்பந்தமாக தான் நம்மளுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது, வாழ்வாதாரம் என்பது அல்லாஹ் தஆலா ரிஸ்க்குக்காக பொறுப்பெடுத்து கொண்டான். ஒமாமின் தாபா என்ற சூராவின் ஆராய்ச்சியிலே சொன்னான், உலகத்தில் அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு அளிப்பது என்னுடைய என்னுடைய உரிமையில், என்னுடைய கடமையில் இருக்கிறது என்றார். ஜிம்மதாரி என்னுடைய ஜிம்மதாரி என்று அவர் கொடுப்பார். அதனால அந்த வழியை நம்ம தேடிக்கணும். அந்த கடமைகள் என்னன்னு சொல்லி வரும்போது, பேர்னம்பட்டிலும் சரி, ஆம்பூர், வாணியம்பாடி நம்ம எல்லாருமே தெரியும், தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். நல்ல படித்த அறிவாளிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனா நிறைய பேர் இப்ப நம்ம வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இந்த ஆம்பூர்ல நான் நிறைய பார்ப்பேன், தெருக்கு தெரு இன்னைக்கு வந்து பார்த்தா யாராவது ஒருத்தர் ஃபுட் ஜோன், ஃபுட் கார்னர், ஃபுட் ஜோன், எல்லாமே சாப்பாடே நீங்க செஞ்சு வித்தீங்கன்னா வாங்குறதுக்கு எவன் வருவான்? வேலை இருந்தா தானே, பணம் இருந்தா தானே வாங்க வருவோம். வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும். ஆனா அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சோம், ஒரு ஈஸியான வழியை கண்டுபிடிச்சிட்டோம். எப்படின்னா, ஒருத்தன் வந்து நிறைய பணத்துக்காக எங்கெங்கோ அலைஞ்சா பணம் கிடைக்கல, அது காட்டு வழி. அப்படியே காட்டு வழி போகும் பார்த்தா ஒரு ரொம்ப நுண்டியா இருக்கிற ஒரு நரி தூங்கிட்டு இருக்கு. அந்த நரி தூங்கிட்டு இருக்கு. இவர் போய் பார்த்தான், ஆஹா இந்த நரி தூங்கிட்டு இருக்குல்ல, இது ஒண்ணுமே வேலை செய்யல, இதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குது நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மறைஞ்சு நின்று பார்த்துருக்கும் போது பார்த்தா ஒரு சிங்கம் வருது. சிங்கம் பாந்து என்ன பண்ணாலும் மரத்துக்கு மேலே ஏறி நின்ட்டான். பார்த்தா சிங்கத்துடைய வாயில கறி துண்டு இருக்கு. எப்பவுமே சிங்கை வேட்டாடிட்டுச்சுன்னா பின்னாடி நரிங்கெல்லாம் இருக்கும், அதுக்கு அந்த ரத்தத்தெல்லாம் முன் போன பிறகு நரி எல்லாம் சாப்பிடும், அதுதான் பழக்கம். அப்ப அந்த கறி துண்டு, பெரிய கறி துண்டு அந்த சிங்கம் எடுத்துட்டு வருது. வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த நரிக்கு பக்கத்துல, வாய்க்கு பக்கத்துல வச்சுட்டு போயிடுச்சு. ஆஹா இது ரொம்ப சௌகரியமா இருக்கே, நான் ஏன் அலையணும், நானும் வந்து எனக்கு வந்து சேரும் சாப்பாடு. உடனே என்ன பண்ணானா, ஒரு பெரிய தொட்டில் கட்டிக்கினாங்க, இந்த மரத்தை தூங்கிட்டான். அப்படி இருக்கலாம், வரானா இங்கிருந்து வரோம். 3 நாள் நான் ஆச்சு, இவருக்கு பசி தாங்க முடியல, ரொம்ப இதாயிட்டாரு. என்ன இது, அந்த நரிக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி சொல்லும் போது ஒரு அசீரி, அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு குரல் கேட்டதாக சொல்வார்கள். அதை சொல்வாரு, ஏய் நீ ஏன் நரி மாதிரி இருக்க, நீ சிங்கம் மாதிரி இருக்க வேண்டியவன், நீ உணவு கொண்டாந்து கொடுக்க வேண்டியவன், நீ போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா, இப்போ எந்த வியாபாரம் இல்லைன்னா ஈஸி என்ன தெரியுமா, வீடு வாடகை விட்டு ப்ராப்பர்ட்டி செஞ்சு ப்ராப்பர்ட்டி வாடகை விட்டுறணும், வாடகையில் வாங்கிட்டா ரொம்ப சிம்பிள் ஆயிடும். இல்லைங்க அந்த பரம்பரை இல்லைங்க. நாங்க அத்தனை பேரும் வியாபாரிகள், வியாபாரத்தை சேர்ந்தவர்கள். பெரியவர்கள் இங்க இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். நாங்க பாப்படா என்ற அந்த இதுல இருந்து நம்ம ராய்ஸ்கின் ஆரம்பிச்சிருக்கோம் வியாபாரம், உண்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாப்படான்ற மாதிரி ஒரு இதை நம்ம முதலில் தொழில் செய்து கொண்டிருந்தோம். அதாவது தோலுக்கு உப்பு போட்டு காய வச்சு வித்துட்டு இருந்தோம். அங்க இருக்கு டெக்னாலஜி என்ன தெரியல நமக்கு, ஆனா இருந்தாலும் நாங்க அந்த டெக்னாலஜியை தெரிந்து கொண்டு அதிலிருந்து இந்த திரேஸ் எப்படி செய்யணுன்றதுக்காக அந்த சுண்ணாம்பு கூடி எல்லாம் செஞ்சோம். மறுபடியும் வளரணும்னு சொல்லி வளர்ச்சி வரும்போது நம்ம மறுபடியும் போய் வெளிநாடுகள் இருந்து அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து குரோம் லெதருக்கு போனோம். குரோம் லெதர் இருந்து அப்படியே ரெசின் பினிஷிங் வந்தோம். அப்புறம் பினிஷிங் எல்லாம் வந்துச்சு, பினிஷ் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்குது 1970 1970s அப்பர் ஃபேக்டரி ஆரம்பிக்கும் போது முதல்ல வெறும் கட் காம்பனன்ட்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அந்த கட் காம்பனன்ட் கூட எப்படின்னா, நான் சிஆர் கம்பெனியில் முதல்ல ஒர்க் பண்ணும்போது இந்த கசாப்பு கடை, இந்த குந்தான்னு சொல்லுவாங்க பாருங்க, கட்டை, அதை வச்சுட்டு அதுல ஆக்ஸா பிளேட்ல பேட்டர்ன் வச்சு கட் பண்ணி பேர் பண்ணி இட்டாலிக்கு அனுப்பிட்டு இருந்தோம். கப்போனின்ற ஒரு ஏஜென்ட், உலக எல்லாருக்குமே ஏஜென்ட் அவர், அந்த மாதிரி இருந்த காலம். அப்போ அதுக்கு பிறகு டெக்னாலஜி மறுபடியும் கற்றுக்கொண்டோம், ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சோம், அப்புறம் ஃபுல் ஷோ ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் என்ன நினைச்சிட்டோம், அவ்வளவுதான்டா இனிமே ஒண்ணுமே இல்லை, லெதரே பிசினஸ் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஏன்னா எந்த ஒரு எந்த ஒரு சமுதாயத்திடம் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் போய்விடுகிறதோ அது வளர்வது மிகவும் சிரமம். சிஎல்ஆர் அந்த தரமணியில் இருந்த அந்த லெதர் டெக்ன்றதே மூடிட்டாங்க. எஃப்டெக் நான் கேட்டேன், பாபுஜி சேர்மன் பாபுஜி கேட்டேன், 5 வருஷம் 6 வருஷத்துடைய லிஸ்ட் நான் சிஎஃப்டிசில வாங்குற எத்தனை பேர், ஆம்பூர்ல இருக்கிற, ஆம்பூர் பேர்னம்பட் குடியாத்தத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் எஃப்டெக் படிக்கிறாங்க? யாருமே எஃப்டெக் படிக்கல, மறந்துட்டோம். ஆனா இன்னைக்கு ஷூ இண்டஸ்ட்ரீஸ்
எண்ணில் அடங்காத ஃபேக்டரி இந்த பேரணப்பட்டில் இருந்தது, எல்லா ஊர்லயும் இருந்தது. ஆனா மறைந்து வரும்போது கவலை தருகிறது. காரணம் என்னன்னா, நாங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயம், டொயோட்டா கம்பெனியுடைய சிஸ்டம் இருக்கிறதே, அதுதான் இன்னைக்கு பேசப்படும். லீன் இனிஷியேட்டிவ் சொல்லும்போது டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இன்வின்சிபிள், கன்சிஸ்டன்ட் growth, கன்சிஸ்டன்ட் growth. ஏன் அதை நாங்க கத்துக்கல? ஏன் சிக்ஸ் சிக்மாவை கத்துக்கல? ஏன் நம்ம லீன் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு வரல? ஏன் சிக்ஸ் சிக்மாவை கத்தல? ஏன் அஜைல்? இப்ப அஜைல்ன்றது லீனுக்கு அப்புறம் அஜைல்னு சொல்லி வந்திருக்கு. ஏன் அதை நாம கற்றுக்கொள்ளவில்லை? ஐயா சிஎல் எல்லாமே இருக்காங்க, இதெல்லாம் எடுத்து சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். ஒரு விஷயம், நைக்கி ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்ல கிங், அவருடைய ஃபவுண்டர் ஃபில் நைட். அந்த ஃபில் நைட்டுடைய ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு அத்லீட், அவர் ஒரு விளையாட்டு வீரர். அவர் ஷூ கொண்டு வந்துட்டு தன்னுடைய பைக் உடைய காருடைய டிக்கில வச்சுட்டு ஸ்டேடியம் முன்னாடி விற்கிறார். ஆனா யாரும் வாங்கல. அப்பதான் அந்த அவருடைய ஒரு ஃப்ரெண்ட், ஒரு அத்லீட் கிட்ட ஃப்ரெண்ட் சேரும்போது சொல்றாரு, நீங்க ஸ்போர்ட்ஸ் ஷூ வித்தீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு. அப்பதான் அவர் ஜப்பான்ல இருந்து கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமா கார்ல வச்சு விற்கிறார். அப்புறம் ஒரு முறை ஆர்டர் அவர் கிடைக்காத நேரத்தில் அவர் எடுத்து ஸ்டடி பண்றார், மார்க்கெட்டை ஸ்டடி பண்றார். மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணும்போது ட்ரெஸ் ஷூஸ் செய்யறவங்க மென்ஸுக்காகவும் விமன்ஸ்க்காகவும் சில்ட்ரனுக்கும் நிறைய இருக்காங்க. அந்த ஒரு பை சார்ட் போட்டு பார்க்கும்போது ஒரு மெலிசா இந்த தடிப்பு இருக்கும், அதுதான் அந்த பை சார்ட்ல ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் சொல்லி இருக்கு. மொத்தமே எல்லாமே என்ன இருக்குன்னா கம்ப்ளீட்டா ட்ரெஸ் ஷூஸ் அண்ட் கேஷுவல் இதுதான் இருக்கு, தவிர ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த நேரத்தில் ஃபில் நைட் முடிவு எடுக்கிறார், நான் இனிமே ஆரம்பிக்கின்ற டெக்னாலஜியை அந்த இதுல கொண்டு வந்து இந்த மொத்த வட்டத்தையும் நான் ஸ்போர்ட்ஸுக்குள்ள கொண்டு வருகிறேன் என்றார். அதுதான் இன்னைக்கு உங்க அனைவருக்கும் தெரியும், எல்லாமே ஸ்போர்ட்ஸா மாறிட்டு வருது. ஒரு அறிகுறியை தெரிஞ்சுக்கணுங்க. ட்ரெஸ் பார்க் சோல் எப்போ நம்ம போட மறந்துட்டோமோ அப்பவே நினைச்சிருக்கணும் வேற டெக்னாலஜி என்னன்னு யோசிச்சிருக்கணும். இத்தனை டெக்னாலஜி அந்த காலத்தை 3வது 4வது 5வது படிச்சவங்க முதலாளிகளே இது செஞ்சாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இளமை முதலாளிகளுடைய இளம் பிள்ளைகள் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தாங்க. அப்ப அந்த டெக்னாலஜி நம்ம ஏன் கொண்டு வந்திருக்க கூடாது? ஏன் சைனாவுடைய டெக்னாலஜியை கொண்டு வந்து இங்க இருக்கிற இவ்வளவு பெரிய ஃபேக்டரியில ஏன் சிந்தட்டிக் மெட்டீரியல் நம்ம உருவாக்கி இருக்க கூடாது? இன்னைக்கு அதே ஸ்போர்ட்ஸ் நம்ம ஏன் சப்ளை பண்ணியிருக்க கூடாது? ஏன் நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது? நம்ம ஊரே நம்பி இல்லாம நம்ம மற்றவங்களுக்கு அனுப்பி. இதை நான் ஏன் நீங்க சொல்ல வருகிறேன், இந்த காலகட்டம் இல்லை, பட் கடமை. நாங்கள் முதலாளிகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த வகையில இந்த இதே ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு அந்த இதை சொல்ல வந்தேன். நான் அதிக பிரசங்கித்தனமாக, ஏன்னா பெரிய முதலாளிகள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் முன்னாடி நான் இதை நான் சொல்லியிருக்க கூடாது. இருந்தாலும் என்னுடைய சிந்தனையை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். டெக்னாலஜி நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும். வாய்ப்புகள் இன்ஃபினைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். நான் வார்த்தை சொல்றேன், இன்ஃபினைட். அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான், ஆனா நம்ம அது மேல வரணும். அந்த வகையில வேலை வாய்ப்பு கொடுக்கிற இங்க கூட ஒருத்தர் வந்து நம்ம அந்த ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரங்க வராங்க வந்திருக்கோம் நினைக்கிறேன். அதாவது இவர்கள் கோலான் என்ற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கம்பெனி ஆரம்பிச்சு இவர்கள் ஒரு 10-20 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. இவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏன்னா வேலை வாய்ப்பு, ஏன்னா மரீத் காலேஜ்ல எங்களை அழைத்திருந்தாங்க கேம்பஸ். அப்ப வந்திருக்கும் போது நான் அவர்களிடம் இவர்கள் வந்தார்களா இன்னொருத்தர் வந்தாரா மற்றபடி வேலை வாய்ப்புகளை தயவு செய்து உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். தாய்மார்களை, உங்களையும் நான் ஈஸியாக பணம் வருகிறது என்று பார்த்துக் கொள்ளாதீர்கள். மற்றவர்களை வாழ வைப்பதற்காக நாங்கள் கடமை, எங்களுடைய கடமை இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் மறக்காம இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய குருகநாதர் TKC அவர்கள் சொன்ன கடைசி வார்த்தையை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் சொன்னார், ஒரு மாசத்துக்காக நீங்க பயிரிடுவதாக இருந்தால் கீரை வகைகளை பயிரிடுங்கள். ஒரு வருஷத்திற்காக நீங்க பயிரிடுவதாக இருந்தால் தானியங்களை பயிரிடுங்கள். 10 வருஷங்களுக்காக நீங்கள் பயிரிடுவதாக இருந்தால் பழ மரங்களை வளருங்கள். 100 வருஷங்களுக்காக நீங்க பயிரிடுவதாக இருந்தால் நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள். அந்த நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக. இந்த தாய் உள்ளங்கள் நல்ல மனிதர்களை உருவாக்குவார்கள். இந்த பெரியவர்கள் நல்ல மனிதர்களை உருவாக்குவார்கள். முதலாளிமார்கள் அத்தனை பேரும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நல்ல மனிதர்கள் உருவாக்குவார்கள். அல்லாஹ் அனைவருடைய செயலையும் ஏற்றுக்கொண்டு
இந்த விழாவை சிறப்பாக இருந்து பாராட்ட அத்தனை பேரும் பாராட்டி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.